ஓம் சாந்தி. நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நீங்கள் ஒவ்வொரு முறையும் தியானத்தில் உட்காரப்போ உங்களையே உங்கள் உண்மையான சுயத்தை அனுபவிக்கிறீங்க. நம்ம மனசும் புத்தியும் உடலை சார்ந்தது, ஆனால் ஆத்மா அதுக்கு மேலே இருக்க ஒரு உணர்வு. இந்த மனசும் புத்தியும் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப தான் நமக்கு உண்மையான சுய உணர்வு ஏற்படுது. இப்போது ஆனந்தத்தில் பேரானந்தம் அப்படின்றது தான் ஆனந்தங்களையும் விட உயர்ந்ததாக இருக்கு. ஃபிலோசஃபி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? உயர்ந்த ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு, இல்ல சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அதுதான் ஃபிலாசபி. அதனால தான் நீங்க சத்தியத்தையும் கேட்கும் போதெல்லாம் உங்க புத்தி ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. சத்தியத்தை கேட்கிறப்போ உங்க புத்திக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, அதுதான் ஃபிலாசபி. ஆனா சத்தியத்தை கேட்கறது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சினா, அந்த சத்தியத்தை அனுபவம் பண்றது அதுதான் ஆத்மாவோட மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு முறையும் தியானத்துல இருக்கிறப்போ அமைதியா அனுபவம் பண்றீங்க. அந்த அமைதி, அந்த ஆழமான உணர்வு, அதுதான் ஆத்மாவோட மகிழ்ச்சி. உடல், மனம், புத்தி இவங்களோட மகிழ்ச்சியை நாம அனுபவிக்க முடியும். ஆனா எல்லா ஆனந்தங்கள்லையும் மிக உயர்ந்த ஆனந்தத்தின் வடிவம் அதுதான் பேரானந்தம். இப்போ உங்க கையை பாருங்க. இந்த 4 விரலுக்கும் ஒரே திசையை நோக்கி இருக்கு. ஆனா இந்த 5வது விரல் மட்டும் வேற திசையை நோக்கி இருக்கு. இயல்பாவே பாருங்க, உங்க கையை எப்படி வச்சு பாருங்க, இந்த விரல் எப்பவுமே வேற திசையை நோக்கி தான் இருக்கும். உங்களுக்கு சின்முத்ரா தெரியுமா? இந்த சின்முத்ரா எதை குறிக்குது? இது தியான முத்ரா. இந்த சின்ன விரல் உடலை குறிக்குது, 2வது விரல் மனசை குறிக்குது, 3வது விரல் புத்தியை குறிக்குது, 4வது விரல் ஆத்மாவை குறிக்குது. உண்மையிலேயே நீங்க ஆத்மாதான். அதனாலதான் நீங்க யாரையாவது கூப்பிடுறப்போ நீங்க வர முடியுமான்னு சொல்லி இந்த விரலை காமிச்சு கூப்பிடுறீங்க. ஏன்னா இந்த விரல் அந்த மனிதரோட உண்மையான சாரத்தை சுட்டி காட்டுது, அது ஆத்மா. இந்த விரல் மனசை குறிக்குது. அதனாலதான் திருமணத்துல என்ன பண்றாங்க? மோதிரம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா உங்க மனசு வேற, அவரோட மனசு வேற, அவங்களோட மனசு வேற. இப்போ 2 மனசும் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா 2 மனசு எப்படி ஒன்னாக முடியும்? ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில பிறந்து வளர்ந்துருப்பாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு சிச்சுவேஷன்ல பிறந்து வளர்ந்துருப்பாங்க. நம்ம சுற்றுப்புற சூழல் நம்ம மனசை பாதிக்குது. உங்க மனசு அப்படிங்கிறது உங்க அனுபவத்தோட தொகுப்பா இருக்கு. நீங்க வாழ்க்கையில அனுபவிச்ச எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்க மனசா உருவாகுது. அதனால 2 பேரும் மனநிலையில ஒருபோதும் ஒன்னாக முடியாது. ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரே வீட்டுக்குள்ள சேர்ந்து வாழணும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறது நல்லது. அதுக்கு தான் இந்த மோதிர விரலை குறிக்குது அப்படின்னு திருமணத்திற்காக மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. திருமணத்தோட ரகசியம் என்ன? மற்றவரை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மற்றவரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த திருமணம் சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகிழ்ச்சியான திருமணமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்கள அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டு அனுசரித்து போகணும். அதுதான் மகிழ்ச்சிக்கான உறவாக இருக்கும். அனுசரித்தல் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்க கொஞ்சம் முட்டாள்தனமாக நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அனுசரித்து போறீங்க. இவங்க ஒரு நாடகக்காரிங்க அப்படின்றதும் தெரியும், இருந்தாலும் அனுசரித்து போறீங்க. அதனால தான் மோதிரம் மாத்திக்கிறாங்க. இந்த மோதிர விரல்ல மோதிரத்தை அணிவிக்கிறாங்க. ஏன்னா அது மனநிலையையும் அனுசரிச்சலையும் குறிக்குது. இப்போ இந்த விரல் ஆத்மாவை குறிக்குது. இதுதான் நீங்க. இந்த கட்ட விரல் பரமாத்மாவை குறிக்குது. உன்னதமான சைதன்யம், தெய்வீகமான சைதன்யம். இப்போ இந்த முத்ராக்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த முத்ராவை பார்த்துருக்கீங்களா? சின்ன விரலை பாருங்க. உங்க ஆத்மா இருக்கிற மாதிரியே ஏற்கனவே பூரணமானது. கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்க மனசும் உங்க புத்தியும் தான். அதனால இந்த மனசையும் புத்தியையும் இறை தொடர்பு மூலமா கட்டுப்படுத்தலாம். இறைவனோட தொடர்பு படுத்தி உங்க மனசையும் உங்க புத்தியையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்க. இந்த 2 விஷயங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கப்போ உண்மையான சுய உணர்வு ஏற்படுது. இது இறை உணர்வை குறிக்குது. இது ஆத்மா, இதுதான் நீங்க. இது இறை உணர்வு. இது என்ன முத்ரா? சின்முத்ரா, தியான முத்ரா. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த விரலை பாருங்க, உடலை, மனசை, புத்தியை அமைதிப்படுத்துறீங்க. அப்போ உங்க ஆத்மா இறைவனோட ஒன்றிணைய அனுமதிக்கிறீங்க. இது தியானத்தின் மூலமா நடக்குது. ஆத்மா உயர்ந்த பரமாத்மாவோட தொடர்புடையது. அப்போ திரும்ப மகிழ்ச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். உடல் நிலை மகிழ்ச்சி, மனநிலை மகிழ்ச்சி, புத்தி நிலை மகிழ்ச்சி, ஆத்ம நிலை மகிழ்ச்சி. இப்போ ஆத்ம நிலை மகிழ்ச்சினா என்ன? தியானம் பண்றது. புத்தி நிலை மகிழ்ச்சினா
சத்சங்கம் கேட்கறது, அதாவது ஞானத்தை கேட்கறது, சத்தியத்தை கேட்கறது. அது புத்தி நிலை மகிழ்ச்சி. மனநிலை மகிழ்ச்சினா உங்க மனசுக்கு ஒரு குறிப்பிட்ட அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு, இயற்கையில் இருக்கிற அழகு, அழகான நிறம், இதெல்லாம் பார்க்குறப்போ உங்க மனசுல ஒரு மகிழ்ச்சி உருவாகுது. இயற்கையில கொஞ்ச நேரம் இயற்கை கூட நீங்க செலவிடறப்போ மனசு அமைதியாகுது. இனிமையான இசையை கேட்குறப்போ மனசு ரொம்ப அமைதியாகுது. அதுதான் மனநிலை மகிழ்ச்சி. இப்போ இந்த பேரானந்தம்னா என்ன? பேரானந்தம் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? மிக பெரியது எதுவோ அதுதான் பிரம்மம்னு சொல்றாங்க. ரொம்ப உயர்ந்தது எதுவோ அதுதான் பிரம்மம். இப்ப எல்லா ஆனந்தங்கள்லையும் விட பிரம்மானந்தம் அதுதான் ரொம்ப உயர்ந்த ஆனந்தம். அது எப்போ வரும்? நீங்க இறைவனுக்கு சேவை செய்யறப்பதான் வரும். இறைவன் எங்க இருக்காரு? இப்போ நாம இறைவனை நேசிக்கணும், கூடவே உங்களையும் நீங்க நேசிக்கணும். உங்களை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நேசிக்கணும். அதுதான் பிரம்மானந்தம், உயர்ந்த ஆனந்தம். மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவை, விலங்கு, மரங்கள், சுற்றுச்சூழல், பூமியில இருக்க எல்லா உயிரும் மற்றவர்கள். இப்போ மற்றவர் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் நம்மளோட இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரும் நம்மளுடைய மற்றவர்கள். அதாவது இறைவனுக்கு சேவை செய்யறது உங்களுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்குது. இப்போ சில சேவாதாரிசை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன் இவங்க உங்களுடைய குடும்பத்தை, மற்ற விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்படி ஓடிட்டு இருக்காங்கன்னு, எப்படி இவ்வளோ பணிவா இருந்து இவ்வளோ சேவை செய்யறாங்கன்னு. இப்போ ஏன்னா அவங்க உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்றாங்க. ஒவ்வொரு ஆனந்தமும் சமமாக முக்கியமானது தான். இப்போ இந்த உயர்ந்த ஆனந்தத்தை நாம அனுபவம் செய்யணும். மற்ற மகிழ்ச்சிகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை. உடல்நிலை மகிழ்ச்சி, மனநிலை மகிழ்ச்சி, புத்தி நிலை மகிழ்ச்சி, ஆத்ம நிலை மகிழ்ச்சி, இது எல்லாமே முக்கியம். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப உயர்ந்த ஆனந்தத்தில் நம்ம எப்போவுமே இருக்கணும். அது எப்போ இருக்க முடியும்? நாம் இறைவன் கூட தொடர்பில் இருக்கிறப்போ, இறைவன் கூட இணைந்து நம்ம சேவைகளை செய்யும் பொழுது தான் அந்த உயர்ந்த ஆனந்தத்தில் நம்மளால் இருக்க முடியும். நன்றி. ஓம் சாந்தி.